ஒரு விசுவாசினுடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருந்தால் மட்டுமே அந்த விசுவாசி தேவனிடத்திலே வைக்கிற காரியங்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பணித்துளிகள் இன்றைக்கு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு நற்செய்தியை கொடுக்கிறதா இருக்கிறது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயம். அநேகர் ஏமாந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஷேர் செய்கிற இந்த வீடியோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் இங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆனால் எப்போ சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் இங்க சொல்லுகிறாரு. நாம் இங்கே வாசிக்கிறோம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஜான் 16:20 நாம் வாசிக்கிறோம். உலகம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், உலகம் உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கும், உலகம் உங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இதை உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? நீ காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். நீ தேவனுக்கு அதிகமான நீ காரியங்களை செய்தால் நீ உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், if your heart is not right with the Lord, all your preparation to protect your body will be vain. I repeat once again. If your heart is not right with the Lord, all your preparation protect your body will be vain. உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்தில்லை என்றால் உங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கும்படியாய் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாய் இருந்தாலும் சரி, எல்லாமே வெறுமையாய் போய்விடும். விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஆகவே உங்களை ஏமாற்றுகிற காரியங்களை நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. தயவுசெய்து இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், மற்றவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணபடியாக சொல்லுங்கள். அநேகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பணித்துளிகள் பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். உதாரணமாய் இஸ்ரவேலரை தேவன் வனாந்தரத்தில் போஷிக்கிறார். அப்படி இஸ்ரவேலர் தேவன் வனாந்தரத்தில் தேவன் போஷித்தாரு என்று உங்களுக்கு தெரியும். 40 வருடம் தேவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களை போஷித்தாரு. ஆனால் அவர்கள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடமாய் இருந்தது? இட் இஸ் a barren, waterless desert. தண்ணீர் இல்லாத வறண்ட ஒரு நிலமாய் இருந்தது. அங்கு அவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எந்த விதமான ரிசோர்ஸும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் எதுவுமே அங்கு கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு அது முக்கியமான சோர்ஸாக இருந்த வாட்டரும் அங்கே, தண்ணீரும் அங்கே இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்தது ஒன்றே ஒன்று தான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், அவர்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்று தான். என்ன ஒரே ஒரு காரியம் அவர்களிடம் இருந்தது? only things they had were a promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது. அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லை, அந்த வனாந்திரத்தில் உணவு இல்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அவங்களுக்கான ஒரு சோர்ஸான காரியம் எதுவுமே இல்லை. அங்கே எதுவுமே வனாந்திரமாக இருந்தது. ஆனால் தேவன் அவர்களை 40 வருடம் போஷித்தார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை போஷிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்ற வார்த்தைகளை கண்டு நீ ஏமாந்து போகாது. உன் இருதயம் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய், உன்னை போஷிக்கிறவராய் இருக்கிறார். யுவர் ஹார்ட் மஸ்ட் பி ரைட் வித் த லார்ட். தொடர்ந்து நாம் நாளை தினம் இதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், டோன்ட் மிஸ் திஸ். மிக முக்கியமான 3 காரியங்களை தேவன் உங்களோடு கூட பேசுவார். எப்படி நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் என்பது காரியங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்ரி வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் கலந்துக்குங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்கு ஒரு சமாதானமும், உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷமும், உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் சண்டே சர்வீஸ் இங்கே 8:30 இருக்கிறது. வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். God is speaking through His word and deliverance to your family. God bless you.